அதிகாரம் தான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, வாசிக்கலாம். பெரியமானவனே, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையானதை ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாதான், பின்பற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக அவருடைய வாழ்க்கையிலே நன்மையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இங்கு காய்வு என்ற ஒரு மனிதனுக்காக இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் தேதி சில காரியங்களை நாங்கள் சொன்னோம். அதுல என்ன செய்து 3 நபர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் இந்த காரியத்தை சொல்கிறார். ஒருத்தருடைய வாழ்க்கை சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒருத்தருடைய வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இந்த காயுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை வேதத்துல என்ன செய்து இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா டைம் இல்லை. அதனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியம் உங்களுக்கு ஒரு காரியம். நீங்க என்ன செய்யக்கூடாதான், தீமையை பின்பற்றக்கூடாது. தீமையை என்ன செய்யக்கூடாது, எந்த மனுஷனும் காய்வு மாத்திரமல்ல, எந்த ஒரு மனுஷனும் தீமையை பின்பற்றக்கூடாது. தீமையை செய்கிறவன், தீமை செய்கிறவன் என்ன செய்ய முடியாது, தேவனை காண முடியாது. 2 காரியம், தீமையை ஒரு மனுஷன் பின்பற்றக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்படி மீறி அவன் தீமை செய்வானானால் ஒரு காலம் அவனால் தேவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், தீமையே பார்க்க கூடாது, தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தீமையை என்ன செய்யக்கூடாது, நம்ம பின்தொடர்ந்து போகக்கூடாது. தீமையை வெறுக்கிறவளாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் மாற வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நன்மை தீமை அறியக்கூடிய கனியை கர்த்தர் விருட்சத்தை என்ன செய்தார், தோட்டத்தின் நடுவிலே வைத்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஏன் வைக்கிறார் என்று சொன்னால், நன்மை தீமை என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதன் பின்பற்ற கூடாது என்பதற்காக. அந்நாட்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின நாட்களிலே, மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே, ஆணும் பெண்ணுமாக மனிதனை சிருஷ்டித்த அந்த நாளிலே அவன் என்ன செய்யக்கூடாது, தீமையை பின்பற்றக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தோட்டத்தின் மத்தியிலே ஒரு என்ன செய்தார், ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறியக்கூடிய கனி வைத்தார். மனிதன் எதை பின்பற்றுவான் என்பதை கர்த்தர் அறிய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்தாரு, தோட்டத்தின் நடுவிலே அந்த விருட்சத்தை வைத்தார். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நன்மை என்ன செய்து அவன் தீமையை அறிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் என்ன செய்தான், நன்மை தீமை அறிந்து கொண்டுட்டான். ஏன் அவன் கர்த்தர் என்ன செய்ய வேண்டாம், அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிக்க கூடாது என்று சொல்லியும் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை அவன் புசித்து தீமை என்ன செய்தான், அவன் கண்டுபிடிச்சிட்டான், அவன் தீமை அறிந்து கொண்டுட்டான். இன்னைக்கு நிறைய வேளைகளில் கர்த்தர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெளிவாய் சொல்லுகிறார். நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்கள் செபத்தில் நாங்கள் உபாகமம் ஒவ்வொரு புஸ்தகங்களாய் வேதத்தில் எடுத்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இப்போ உபாகமத்தை எடுத்துக்கொண்டால் கர்த்தர் எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் செய்ய வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியமே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை உபாகம புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லி கொண்டு வர்றவர்கள் என்ன செய்றாங்க, கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்கிறார்கள். சரிங்களா? எனக்கு அவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்து வைத்திருந்தோ, கர்த்தர் தீமை என்ன செய்தான், மனிதன் அறிந்து கொண்டான். எப்பொழுது அறிந்து கொண்டான், மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யவில்லை, கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு என்ன செய்யல, நடக்கல. கர்த்தரை விட்டுட்டான். என்ன செய்ய, பிசாசையும் மனைவியுடைய வார்த்தையும் கேட்டு அவன் என்ன செய்ய, நன்மை தீமை அறிந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னைக்கு மனுஷன் நன்மை தீமை அறிந்தானோ, தீமை அறிந்து கொண்டானோ, அன்றைக்கு கர்த்தர் அவனோடு பேசுவதை நிறுத்தி விட்டார். நீங்க அது ரொம்ப என்ன செய்யுது, இன்னைக்கு கூட அது ரொம்ப எனக்கு பயமா இருந்தது. எந்த மனுஷனோடு கர்த்தர் பேசுவார் அப்படின்னா, அந்த தீமையை வெறுக்கிற மனிதனோடு தான் கர்த்தர் பேசுவார். இந்த மனுஷன் எனக்கு தீமையை அறிந்து கொண்டானோ, அது வரைக்கும் டெய்லி பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அவரோடு பேசி கொண்டிருந்தார். ஏன் தேவனை காண முடியாது என்பதை நான் இந்த வசனத்தை என் மனசுல போட்டு தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அது ஒரு காரியமே இவங்களுக்கு போதுமானதா இருக்கும் என்று சொல்லி நினைத்தேன். யோசித்து பாருங்க, என்னைக்கு அந்த மனுஷன் தீமை அறிந்து கொண்டானோ, அன்னைக்கு கடைசியா கேட்கிறாரு. அதாமே
நான் என்ன இருக்கேன், ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஏப்பா ஒளிஞ்சிட்டு இருக்கேன்? நீங்க விளக்குன கனி நினைச்சிட்டா, என் மனைவி எனக்கு குத்துட்டா, நான் சாப்பிட்டுட்டேன். அவன் சொல்லல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்க வேண்டிய காரியங்களை ஒதுக்காதபடி அதை நேசித்து அவர்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் கர்த்தர் அன்றையோடு உங்களோட பேசவே மாட்டார். ஆதாமை அதோட ஏதாவது பேசினாரா? அவன் நிர்வாணி என்று அறிந்து அவனுக்குரிய காரியங்களை செய்துட்டு அதோட உனக்கு எனக்கு என்ன வேண்டாம், சாவகாசமே வேண்டாம்ப்பான்னு அதோட என்னைக்கு அவன் மன்னிப்பே கேட்கலங்க. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க தான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தை கேட்டிருப்பான். ஆனால் ஒருவேளை கர்த்தர் மன்னிச்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு மன்னிப்பு. இன்னைக்கும் ஒரு காரியத்தை சொல்ற பாருங்களேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, கணவன் ஒரு தவறு செய்வீர்களானால் மனைவியிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்காதுன்னு, பிள்ளைகள்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்காதுன்னு ரொம்ப கௌரவமா இருக்காதீங்க. தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய தேவ சமாதானம் உண்டாகும். பிள்ளைகள் அதே போல உங்களோட தாய் தகப்பனுக்கு ஏதாவது வேண்டாத காரியங்களை செஞ்சு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. உங்களோட வாழ்நாள் நீடிக்கும். ஒரு மனைவி பிள்ளைகள்கிட்டயோ இல்ல மற்றவங்கள்ட்டையோ தவறு செய்யும் பொழுது தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க. கர்த்தரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். அங்குள்ள பிரிவினைகள் மாறும், பிளவுகள் மாறும், வெறுப்புகள் மாறும். இன்னைக்கு இந்த மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தை மனிதன் கேட்க தவறிக்கொண்டே இருக்கிறான். ஏன் என்று சொன்னால் தீமையை மறைக்கிறான ஒழிய தீமை என்ன செய்யவில்லை, அறிக்கையிடவில்லை. தீமையை மறைச்சிட்டான், செய்துட்டு இப்ப நிர்வாணி என்பதை மறைத்து கொண்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பீர்களானால் தெய்வ சமூகத்தை இழந்து விடுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால்தான் மனுஷன் என்ன செய்ய வேண்டும், தீமையை வெறுத்து விட வேண்டும். தீமை செய்கிறவர்கள் ஒரு காலம் தேவனை அவர்கள் காண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நன்மை தீமையை உனக்கு உண்டாக வைக்கிறேன், நீ எதை வேணாலும் என்ன செய்ய எடுத்துக்கொள் என்று கர்த்தர் செய்கிறார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? யாத்திராகமம் 23:2. ஆண்டு மறுபடியும் சொல்கிறாரு, நன்மை தீமை உனக்கு உண்டாக வைக்கிறேன், நீ எதை வேணாலும் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தீமை செய்ய திரளான பேர்களை என்ன செய்யாத, பின்பற்றாது இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவங்க சரியா, அவங்க சரியா, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்க. யார் எப்படி இருந்தாலும் உனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது. மற்றவங்களெல்லாம் நீ பார்த்தீனா ஒரு காலம் உன் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றங்கள் வராது. தீமை செய்ய திரளான பேரை பின்பற்றாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு சில காரியங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஏன் இந்த காரியத்தை வேதம் சொல்லுகிறது? உன்னை ஞானி என்று எண்ணாத. நிறைய பேருக்கு தான் தான் ஒரு பெரிய புத்திசாலி என்பதை அவங்க மனதுல வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் கர்த்தருடைய வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு என்ன செய்ய, விலகு. யாரையும் பத்தி யாரையும் சொல்லாதீங்க, இவங்க சரி அவங்க சரி என்ற வார்த்தை மாத்திரம் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள வரவே வேண்டாம். நான் எப்படி இருக்கிறேன் அதை மாத்திரமே செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து நீ தீமை விட்டு விலகு. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 4:27. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாத. என்ன செய்யணுமா? இந்த கால் தாங்க பொல்லாதது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் கால் உனக்கு இடரை உண்டாக்கினால் 2 கால் உடையனால் நீ நரகத்துக்கு போகாத. ஒட்ட வெட்டிடு. கையை கண்ணு எதா இருந்தாலும் விடாத. உன்னை என்ன செய்ய, பிடுங்கியாச்சு நீ பரலோகத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், வலதுபுறம் இடதுபுறம் சாயாத. இதையும் அதையும் பார்த்துட்டு தீமை என்ன செய்யாத, நீ பற்றி பிடித்து கொள்ளாத. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி தீமை என்ன செய்ய, உன்னை விட்டு விலக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். 8:13. தீமை நீ வெறுப்பதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. தீமையை வெறுக்குங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தீமையை வெறுக்கிறோம்? தாய் ஒரு நல்ல மனுஷன், அந்த
மனுஷனுக்கும் என்ன செய்யுது, யோவான் இப்படியாக எழுதுகிறார். இப்ப நமக்கும் அது என்ன செய்யுது, தேவையான ஒரு வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ போ, ஆனா பிரச்சனை இல்ல. நல்லா படிச்சு பாருங்க. நீ நீதிக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்பற்றுகிறவர் நீ தீமையை பின்பற்ற போனீனா அது மரணம் என்று சொல்லி முடிவு எப்படிதான் இருக்கும், மரணம் என்று சொல்லி. தீமை செய்யாத, தீமை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி அழகாய் சொல்ற. அதுல 27வது வசனம், நன்மையை ஜாக்கிரதையை தேடுகிறவர் தயை பெறுவார். நீ தீமையை தேடி போனீனா உன் வாழ்க்கையில் என்னதான் வரும்? இவங்க தேடி போனாங்க, நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தை தேடி போனாங்க. அந்த அம்மா எங்க ஓரம் மரத்துல எத்தனை செடிகள் இருந்தது, எத்தனை கொடிகள் இருந்தது, அதெல்லாம் பறிச்சு சாப்பிட முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் செய்யற தப்புனே தெரியாதுங்க. ஆனா மற்றவர்களை பார்த்து நீங்க செய்தீங்க, உங்களாலதான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியங்கள். நீ உன்னுடைய காரியத்தை சரியாய் பார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நன்மையை ஜாக்கிரதையோடு தேடு, உன் வாழ்க்கையில தயவை கர்த்தர் கொடுப்பார். நீ தீமை தேடுகிறனுக்கோ தீமைத்தான் வரும் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். நீ எது வேண்டான்னு விளக்குறாங்களோ அதை யார் வேணா செய்யுங்க. தயவு செய்து வாலிப பிள்ளைகள் நல்லா செய்யுங்க. ஆனா கடவுள் என்ன செய்யறாரு, உன் வாழ்க்கையில தீமை தாங்க வரும். உன் வாழ்க்கையில என்னதான் வருங்க, தீமை தான் வரும். இன்னைக்கு பார்க்கிற எல்லா ஆண் மக்களை பார்க்கும் பொழுது அவன் தான் நமக்கு மணவாளன் என்று நினைச்சுக்குவாங்க. இவனே தான் கட்டிட்ட இவனை கட்டலன்னா அது செத்துரு. இப்போ இன்னமா சொல்லுவாங்க, அவனுக்கு அவங்க சொல்லுவாங்க இவங்களை தான் கட்டுவோம், இந்த பொண்ணு ஒண்டி தான் என் கண்ணுக்கு பிரியமானவள். ஐயோ, இன்னைக்கு என்ன செய்து, அவன் தீமையை தேடி போனா. எங்க போனா? யாருங்க தீமையை தேடி போனா? சிம்சோன். எங்க தேடணும்? சொந்தத்துல தேடணும், விருத்த சேதனம் உள்ள ஜனங்கள் மத்தியில தேடணும். அவன் எங்க போய் தேடுனா? பெலிஸ்தர்கள் மத்தியில தேடணும். புரியுதா? பெலிஸ்தர்கள் மத்திய அங்க அது வேலைக்காகல, மறுபடியும் அதுக்கு கிடைக்கலன்றதுக்கு பட்சத்துல வேற அவனை தேடி போறான். தெளிலால் மடியை தேடி போறான். அவன் வாழ்க்கையில தீமை தான் வந்து. எது கண்ணுக்கு அழகுன்னு சொன்னாங்களோ, எது கண்ணுக்கு பிரியமானன்னு சொன்னாங்களோ அந்த கண்கள் பிடுங்கப்பட்டது. இன்னைக்கு நன்மையை ஜாக்கிரதையாய் நீ தேடுவாயானால் கர்த்தரிடத்துல தயை பெற்றுக் கொள்ள முடியும். நீ தீமையை தேடுகிறனானால் வாழ்க்கையில தீமை தாங்க வரும் என்பதை அழகாய் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். இந்த 12வது மாதத்துல வந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நன்மையை நீ தேடு, ஜாக்கிரதையோடு நன்மையை தேடு. தீமை என்ன செய்யாத, தேடாத, விட்டு விலகு. தீமை தேடுகிறதுக்கு தீமைதான் வரும்னு சொல்லி அழகாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கப்பா. மூடர் பலியிடுவதை பார்க்கிலும். அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னதான் இருக்குது, மூட தீமையை பின்பற்ற அறிவார்கள் என்று ஒரு வசனம் இருக்கும் பாருங்கப்பா. என்னமா? மூடர் என்ன செய்ய, தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, நேர்ந்து கொண்டதை என்ன செய்ய என்று சொல்கிறார். இன்னைக்கு மூடர்கள் என்ன செய்ய மாட்டார்களா? அவர்கள் தீமையை பின்பற்றுவார்கள். பின்பற்ற என்ன செய்வார்கள்? அவர்கள் அறிவார்கள் என்று ஒரு வசனம் இதிலே இருக்குது. நீங்க தேடி கண்டுபிடித்துங்கள். மூடர்கள் எப்பொழுதுமே தீமை செய்ய என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 9:3. தீமையினால் நிறைந்திருக்கிறது, அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டு
இன்னைக்கு எல்லாமே ஒரே விதமாய் சம்பவிக்கிறதாம். சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம் என்று சொல்லி இருக்கிறது. அது என்ன தீங்கு? மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதாம்? தீமையினால் நிறைந்திருக்கிறதாம். தீமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளும் அவர்கள் இருதயம் என்ன செய்து? பைத்தியம் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படிதான் இருக்குது? பைத்தியம் கொண்டு தீமையினால் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படியாவது யாரையாவது கெடுத்துனாச்சு நம்ம என்ன செய்யணும்? பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திட்டமாய் தீர்மானமாய் ராத்திரியெல்லாம் தூங்காதபடி அவங்க என்ன செய்றாங்க? பிளான் பண்ணி அவங்க தீமையை செய்ய பார்க்கிறார்கள். ஒரு மனுஷனை கொலை செய்ய வேண்டுமானால் ஒரே நாள்ல போய் கொலை செய்வதெல்லாம் இல்லை. அவங்களை எப்படி கொலை செய்யணும், எங்க நேரம் கிடைக்கும், எப்ப சமயம் கிடைக்கும், தீமை செய்யறதுக்கு என்ன செய்வாங்க? உட்காந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி அவங்களை எப்படி போட்டு தள்ளணுமோ போட்டு தள்ளிடுவார்கள். போட்டு தள்ளின பின்னாடி இவங்க என்ன சொகுசாவா இருக்க முடியும்? இல்லை. அப்படி இருதயம் எல்லாம் எப்படிதான் இருக்குது? தீமையினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு அப்படி ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எந்த விதமான சின்ன காரியமானாலும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? தீமை இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். 16:6. இதுதாங்க சத்தியம். ஹல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் தான் மனுஷன் என்ன செய்ய முடியும்? தீமை விட்டு விலக முடியும். மற்றபடி அவன் தீமை விட்டு விலகவே வாய்ப்புகள் இல்லை என்பதை இதே நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது. சங்கீதம் 97 10வது வசனத்தை வாசிப்போம். யார் இந்த தீமையை வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாரெல்லாம் கர்த்தரில் அன்புக்குறை பயந்தவர்கள் தீமையை வெறுக்க முடியும். கர்த்தரில் அன்புக்குறைகள் தீமை என்ன செய்ய முடியும்? வெறுக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல், தீமை எப்படிதான் வெல்லணுங்க? அவங்க அடிச்சாங்க, நான் அடிச்சிடணும். அவங்க திட்டுனாங்க, நான் திட்டணும். அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணணும். அப்படின்னு தான் எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும். அவங்க வீட்டுக்கு போனப்ப என்னை அசிங்கப்படுத்தினாங்களே, அவங்க எப்ப வருவாங்க? என் வீட்டுக்கு வரக்குள்ள அவங்கள நான் அசிங்கப்படுத்தணும். இப்படி நினைக்கிறதா மனுஷனுடைய புத்தியா இருக்கிறது. ஆனால் இங்க வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல், தீமையை எப்படிதான் வெல்லணும்? நன்மை செய்து தாங்க வெல்லணும். அல்லேலூயா. அப்ப உனக்கு தீமை செய்தாங்க, உன்னை விரோதிக்கிறாங்க, உன்னை பகைக்கிறாங்க, உன்னை அசிங்கப்படுத்துறாங்க, அல்லது உன்னை அவமானப்படுத்துறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அவங்க உன்னை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்ப நீ என்ன செய்யணும்னு நம்முடைய வேதம் கற்றுத்தரது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எத்தனையோ வேதங்கள் இருக்கலாம். அந்த வேதங்கள் இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமோ, சத்திய வேதாகமோ, பரிசுத்த ஆவியானால் எழுதப்பட்டதான இந்த வேதாகமத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சபைக்கு கற்றுக் கொடுக்கிறது, தேவனுடைய பிள்ளை கற்றுக் கொடுக்கிறது என்ன என்று சொன்னால், நீ தீமையை என்ன செய்யுமா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல், தீமையை என்ன செய்ய வேண்டுமா? நன்மையினால வெல்லுவேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில நான் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு நன்மையே செய்யறேன் அப்படின்னு சொல்ற இருதயம் வருது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வேத வசனத்தோடு நீங்க வாழ்க்கையை என்ன செய்யுங்க? நடத்துங்க. கர்த்தரோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் எப்படி அதை வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னா பாருங்க. 19 20வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் யாருக்குரியதா? உனக்கு தான். அபிஷேகம் பட்ட உனக்கு தான். தீமை என்ன செய்த வெறுக்கிற உனக்கு தான். கர்த்தருக்கு பயப்படுகிற உனக்கு அவர்கள் என்ன செய்றாங்க? பழி அவங்க உன்னை என்ன செய்து ஏதாவது தீமை செய்ய நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டு சொல்ற பழி வாங்குது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா.
வேண்டாம். நீ பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு என்ன செய்துரு? இடம் கொடுத்துரு. ஆண்டோடைய கரத்துல கொடுத்துரு. நீ பழி வாங்காத, அவங்க தீமை செய்யட்டும். அடுத்து சொல்றாங்க, உன் சத்துரு எப்படிங்க இந்த தீமையை நன்மையினால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி அழகாய் வேதம் சொல்கிறது. அன்றி உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தா அவனுக்கு நல்ல பானம் கொடு. நீ போய் எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். அவன் உனக்கு தானே செய்தான், நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. நிச்சயமா நீ நன்மையை செய்திருப்பா. அவன் தானா சாப்பாடு கொடு, தண்ணி கொடு, துணி கொடு, எல்லாம் கொடு, நன்மையை செய்துட்டு. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்ன செய்யிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கா. மறந்து விடார்கள் தீமை எப்படி நன்மையினால் வெல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தீமை செய்கிற எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? கர்த்தரை பார்க்க முடியாது. அதனாலதான் இப்படி ஆண்டு சொல்லாரு, அன்பு கூறுகள் தீமை வெறுப்பார்கள். என்ன செய்து? கர்த்தருக்கு பயப்படுகள் தீமையை வெறுப்பார்கள். நீ எப்படி தீமையை வெறுக்கணும், நன்மையினால் வெல்லணும் என்பதை கர்த்தர் அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது? தீமை செய்துட்டு பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஆபகுக் 1:13 ஏன் தேவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆபகுக் 1:13 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 13. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட, ஏன் தீமை செய்கிறவன் தேவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, அவர் தீமையை பார்க்க மாட்டா சுத்த கண்ணன். நீ தீமை செய்துட்டு நான் உங்க பிள்ளை தான் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா, நல்ல ஒரு காரியத்தை பார்க்குங்க. புத்தி உள்ள கன்னிகள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். புத்தி உள்ளவர்கள், இந்த புத்தி உள்ளவர்கள் போயிட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் போய் வாங்கிட்டு வந்து, ஆண்டவரே எனக்கு தரங்க ஆண்டவரே, நாங்களும் எண்ணெய்க்கு வந்துட்டோம், என்ன செய்யறோம், விளக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், தீவட்டிலாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே தரங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னாரு? சொல்லுங்கப்பா, உங்களை நான் அறியேன், நீ யாருனே தெரியாது பா. இவ்வளவு நாள் ஆண்டோட பேசிட்டு இருந்தாங்கப்பா, இவ்வளவு நேரம் ஆண்டோட தொழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தது, கொஞ்சம் தீவட்டி இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு குறைவா வச்சுட்டு தன்னைத்தான் நிறைவுள்ளவளாய் என்ன செய்றாங்க? அவங்க தன்னைத்தானே திருப்திப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் எப்படி நான் வளர வேண்டும் என்பதை என்ன செய்றாங்க? மறந்துட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா அவ்வளவுதான் பெரிய காரியம் நீ செய்துட்ட மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு மேல இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியவில்லை, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் காணப்படுகிறது. அதே போலதான் அவங்களும் தன்னைத்தானே திருப்திப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் சொல்றார், உங்களை யாருன்னே தெரியாதுன்றார். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனுக்கு முன்பாக நீங்க தீமை செய்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்வார், நான் தீமையை பார்க்கலையப்பா, நான் சொல்லிட்டேன், உனக்கு பதிலா நான் சரி கட்டுவேன், பழி வாங்கன்னு சொல்லியிருந்தோம், நீயே போய் என்ன செய்த? சண்டை போட்டுட்டே. அப்ப நான் எப்படி உனக்காக என்ன செய்த? நீ நல்லவன் சொல்லி நான் சொல்ல முடியும், என் பிள்ளைன்னு எப்படி உன்னை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டோட்டலா சொல்லிட்டு வர, உன்னை யாருன்னே தெரியாது. ரொம்ப பரிதாபமான சூழ்நிலைங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாய் இருப்போம். ஆமோஸ் 5:15 5:15 தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி நிலைப்படுத்துங்கள். இன்னைக்கு கர்த்தர் செய்கிறது என்னன்னா, நீ தீமையை வெறுத்து நன்மையை என்ன செய்ய? விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் கர்த்தர் சொல்றார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன செய்வாராம்? கர்த்தர் இறங்குவார ஒழிய மற்றபடி அவங்க என்ன செய்ய முடியாது? கர்த்தரை பார்க்க முடியாது. அதுல 14 வாசிங்கம்மா. நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல, அப்ப நீ வாழணும் நல்லா இருக்கணும்னு சொன்னா தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால், உங்களோடு உறவாட வேண்டுமானால், உங்களோட பேச வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்க வேண்டுமானால், நீங்க பிழைத்து பெருக வேண்டுமானால், நீங்க செய்ய வேண்டிய காரியம் தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களோடு கூட
செய்வோம், குத்தி குத்தி காட்டுவாங்க. அல்லேலூயா. வேண்டாம், விட்டுடுங்க, பரவாயில்ல, தயவு செய்து விடுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். நிச்சயமா ஆண்டவர் நீதி செய்கிற தெய்வம். அப்படியே நான் நல்லா இருக்கணும், நான் எனக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டணும், என் கூட இருக்கணும்னா நான் இதை என்ன செய்யணும், விட்டுறேன், கர்த்தர் என்னோடு இருக்கட்டும். இல்லைன்னா நான் தீமை செஞ்சுனா கர்த்தரை ஒரு நாளும் பார்க்க முடியாது. நீ என்ன தப்பு பண்ணிட்டு கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், என்னை எடுத்துக்கொள்வார் அப்படின்லாம் உங்களை என்ன ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்கள். சர்தை சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். வாசிங்க. நீ உயிர் உள்ளவன் என்ற பெயர் கொண்டு இருந்தோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நல்லவர், கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்க அன்னைகளுடைய வாழ்க்கையில எப்படித்தான் இருக்கிறார்கள்? உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்தது, நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. இன்னைக்கு நம் தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. இன்னும் நிறைவுள்ளவளாய் மாறல. நீ நிறைவுள்ளவளாய் என்ன செய்யல, மாறவே இல்லை. அல்லேலூயா. நாம ஆண்டு சொல்லி நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. ஆனா யார அறிஞ்சிருக்கா? 7 சபைகளை அவர் என்ன செய்றார் சொல்லுகிறார். அவர் 7 ஆவிகளை உடையவர். அவர் 7 என்ன செய்த நட்சத்திரங்களை கரங்களை உடையவர். அவர் சொல்லுகிறாரு, நான் உன் கிரியெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனா இருக்கிற. நீ உன்னை என்ன செய்ய, நீ சரிப்படுத்தி கொள்ளு. உன் கிரியைகள்லாம் எனக்கு முன்பாக நிறைவுள்ளதா இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நான் அப்புறம் சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்த சொல்லி முடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த தீமை செய்கிறவன் தேவனை காண மாட்டான். அதோட என்ன செய்யலாம், முடித்தலாம். நன்மை பின்பற்றுகிறவர்கள் யார்? எப்படி பின்பற்ற முடியும்? அவர்கள் என்ன செய்து, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுதுல, அதெல்லாம் என்ன செய்யலாம், அடுத்த வாரத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்ம 3வது வாரத்துல சொல்லிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. வாசிங்க. அதே 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 32:30. அப்பொழுது யாக்கோப்பு அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இன்னொரு வசனம் இருக்குப்பா, வாசிக்கலாமா? அதே 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இங்க சகோதரர்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு. நாம சகோதரனுக்கு தீமை செய்தோம். அப்பாட்ட போய் சொல்லிட்டோம், தம்பி ஏதாவது காட்டு மிருகம் அடிச்சு செத்து இருக்குன்னு சொல்லி நாடகம் நடித்து நம்ப வைத்தார்கள். காலங்கள் கடந்து போனது, வருடங்கள் கடந்து போனது. ஆனால் அவர்கள் என்ன செய்து, எந்த சகோதரனுக்கு தீமை செய்தார்களோ அதே சகோதரத்தை நிற்கும்படியாய் கர்த்தர் காரியங்களை செய்தார். இன்னைக்கு தீமை செய்கிற தேவனை காண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இன்னைக்கு இந்த அருமையான பிள்ளையை பார்க்கும் பொழுது, இவன் வாலிபன், இந்த வாலிப மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள். ஆனால் வருடங்கள் கடந்து போனது. ஆனால் சகோதரனுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது இவன் என்ன நினைக்கிறான், இவர்களை என்ன செய்து காலில் விழுந்து வணங்கும் பொழுது நினைக்கிறான், எனக்கு கர்த்தர் சொன்ன அந்த தரிசனம் என்ன செய்து நிறைவேறிடுச்சு அப்படி சொல்லி அவங்கள உதைக்கல, அடிக்கல. அவங்க பச்சமாய் பேச ஆரம்பித்தான், அழுதான், அன்பு செலுத்தினான், தன் தகப்பனை கொண்டு வந்தான். அவங்க உயிரோடு இருக்க நாளெல்லாம் எகிப்து தேசத்துல வைத்தவர்களை நல்லா பராமரித்து கொண்டு வந்தான். அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியல, தம்பி நம்மளை நேசித்து எல்லாம் செய்துட்டான்னு சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, தகப்பன் மரித்துட்டார். இப்ப மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, என்ன செய்ய போகுது? மறுபடியும் வந்து யோசேப்புடைய காலில் விழுகிறாங்க, பயப்படுகிறார்கள். அப்ப பயந்து என்ன செய்றாங்க, தகப்பன் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, 17வது வசனத்தை வாசிங்க.
சொல்ல சொன்னார்கள். பாருங்க, அவங்க அப்பா மன்னிப்பு கேட்க சொன்னாருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய காரியம் இல்ல? இன்னைக்கு எத்தனை பேருங்க அப்படி கேட்கறாங்க? அவங்க சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, இவன் அப்பா செத்துற வரைக்கும் நல்லா வச்சிருந்தான், இப்ப பழி வாங்கிட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லி அப்பா சொன்னது மாதிரி சில காரியங்களை சொன்னாலும் அவன் கேட்டோன்ன ரொம்ப அழுகிறான். டேய், என்னை இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கொள்ளல? உங்களை எவ்வளவு வருஷம் கொண்டு வந்து வச்சு சோறு போட்டு நல்லது செய்து எல்லாம் பண்ணுனாண்டே, இதுக்கு மேலேயே உங்களை பழி வாங்க போறேன் அப்படி சொல்லி. ஆனால் அவங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி அவங்களையே குத்துது. நாம இப்படி செய்தோமே, இப்படி துரோகம் பண்ணோமே, அவன் முன்னாடியே என் தம்பி செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. யோசேப்பு முன்னாடியே அவங்க சகோதரர்களே செட்டாங்க, என் தம்பி செத்துட்டான்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் அவன் மனசு? நீங்க தாண்டா குழியில போட்டீங்க, நீங்க தாண்டா வித்தீங்க, இப்ப என்ன செய்றீங்க? செத்துட்டான்னு சொல்றீங்களே. சொல்ல முடியாதுல்ல, நாங்க வித்து போட்டுட்டோம் அப்படி அவன் மேல கோவம் வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. செத்துட்டான்னு சொல்லக்குள்ள அவனுடைய இருதயம் எப்படி துடிச்சிருக்கு யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆனாலும் கூட இப்ப சொல்லும் பொழுது அவன் சொல்றான், அவன் பார்த்து, நீங்க பயப்படாதீங்க, யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், நான் என்ன தேவனா? இல்ல, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி கர்த்தரதை நன்மையாக மாற பண்ணினார் என்று சொல்லுகிறது. அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட மனிதனை ஆராதிக்க இந்த மனுஷன் எப்படி இருப்பார்? கர்த்தர் அதனாலதான் அவரை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவன் திராட்சை செடியை போல இருக்கான், அவன் சுவர் மேல் படர்கிறவனா இருக்கிறான், உள்ளையும் வெளியும் கனி கொடுக்கிறவனா இருக்கிறான். அந்த யோசேப்பை கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இருதயம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு சபையை பார்த்து, சர்தை சபையை பார்த்து சொல்லுறா, உன் கிரியைகள் எனக்கு முன்பாக எப்படி இல்ல? நிறைவுள்ளதா இல்ல. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக நிறைவுள்ளதா இருக்கிறது அல்லது குறைவுள்ளதா இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வருஷத்தை முடிக்க போகிறீர்கள், கடைசி மாதத்துல வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து, என் மகளே, என் மகளே, 7 நட்சத்திரங்களை கரத்தில் உடையவர், 7 ஆவிகளை உடையவர் நான் உன்னை பார்க்கிறேன், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரி எனக்கு முன்பாக என்ன சில நிறைவுள்ளதா இல்லை என்று சொல்லிடக் கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, நன்மை என்ன செய்ய வேண்டுமா? நன்மை தேடுமா, தீமை தேடாது. தீமை செய்கிறவன் என்ன செய்த? தீமை செய்கிறவன் தேவனை காண முடியாது என்று சொல்லி இருக்கிறதே. இன்னைக்கு குறைவுள்ளா இருக்குமா அல்லது நிறைவுள்ளவளா இருக்குமா? இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு நிறைவுள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பார்வையில நிறைவுள்ளவனாய் காணப்பட்டான். அவருடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு வந்து தெரியுமா? அல்லேலூயா. வாசிக்கலாமா? யோசேப்பு என்ன செய்றாரு? 26வது வசனம் வாசிங்க. 110 வயது உள்ளவனாய் மரித்தான். பாருங்க, அது மாத்திரமல்ல, அவன் எத்தனை தலைமுறை? 23வது வசனத்துல யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். அவனுடைய கிரியை நிறையவா இருந்ததுங்க. அவருடைய ஆயுசு நாட்கள் நிறைய இருந்தது. 3ஆம் தலைமுறை வரைக்கும் அவன் பார்க்கிறான். அந்த பிள்ளைகளை தன் மடியில வைத்து வளர்க்கிறான். அல்லேலூயா. அவன் எலும்பு கூட கானான் தேசத்துக்கு போச்சு, நிறைவுள்ளவன். அல்லேலூயா. மற்ற சகோதரர்லாம் எகிப்தில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் யோசேப்பின் எலும்பு 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்தி சுத்தி தூக்கிட்டு அலைஞ்சி அந்த என்ன செய்து எலும்பு கானான் தரிசனத்தில் போய் நிறைவுள்ளவன். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவுள்ளவளாய் நாம் கடந்து போக போகிறோமா அல்லது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவோடு தான் வாழ போகிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிறைவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு வருடத்தை தொடங்குறதும் முடிக்கிறதுமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதே. நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? இன்னைக்கு யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில இருக்க போகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாமா? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17:13. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, யாரெல்லாம் நன்மைக்கு தீமை செய்கிறாரோ அவர்களை வீட்டை விட்டு தீமை விலகவே விலகாது என்பதை வேதம் சொல்கிறது.
யோசேப்பை போல இருக்க வேண்டும், யோசேப்புடைய வாழ்க்கையை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு குறித்து இவ்வளவு சொல்லுது. அவருடைய சகோதரர்களாம் எத்தனை வயசுல மரிச்சாங்க, எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் பெருசா சொல்லல. புரியுதுங்களா? ஒரு சிலரை மாத்திரதான் வேத அழகாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய கிரிகள் ஆண்டவருக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் இருக்க வேண்டுமானால் நாம் தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்ற வேண்டும். தீமை செய்கிறவன் தேவனை காண முடியாது. அடுத்த 3வது வாரத்துல நன்மை பின்பற்றுகிறவன் யார், நன்மை பின்பற்ற வேண்டுமானால் எப்படி பின்பற்ற வேண்டும், அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. எப்படி அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாய் வேதத்துல பார்ப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா.